இப்படிதான் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அனுபவமா கொடுத்து வர்றாரே தவிர, இதே மாதிரி காட்டுக்குள்ள ரொம்ப அனுபவத்தை கொடுக்குறாரு. அது எந்தெந்த நிலையில் இருக்குது, எப்படி எப்படி செயல்படுத்துது, ஒவ்வொரு மிருகங்களும் எப்படி எப்படி தன்னை பாதுகாக்குது, ஒன்னும் வலிமை இல்லைன்னு நான் கூட கடைசி வரையிலையும் எப்படி தன் வலிமையை காட்டி எதிர்த்து போராடுது. இப்படி எல்லாம் தெளிவா காட்டுறாரு. அப்படி வந்துதான் இந்த தர்மத்தை சேர்த்தது. ஏன்னா இப்படி 30 வருஷமும் அவர் கூடவே இருந்து அனுபவிச்ச அந்த உணர்வு தான் எந்தெந்த வகையில மனிதனை பாதிக்குது, அந்த மனிதன் தப்புறதுக்கு வழி என்ன அப்படின்னு இப்ப அனுபவபூர்வமா அதை கொடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறக்கூடிய வாய்ப்பு பின்னாடி தான் கொடுத்தாரு. துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கடைசி நிலையில தான் சொன்னாரே தவிர, முதல்ல சூரியனை தான் பார்க்க சொன்னார். அந்த சூரியன் பார்க்க சொல்லும் போது சூரியன் எப்படி உருவானது, சூரியன் எப்படி பாதரசத்தை உண்டாக்குது, அந்த 27 நட்சத்திரங்கள் எப்படி வான்வீதியில் வந்து மற்ற இதுகள் எடுத்து பால்வெளி மண்டலமா மாத்துது. ஏன்னா அந்த சூரியன் ஈர்ப்பட்டது தான் அந்த நட்சத்திரம் இருக்கு. அப்ப அதாவது எது நிலையை எடுத்ததோ அதை எடுத்து விடணும். இப்ப நம்ம பூமியில ஒவ்வொரு மரமும் கல்லும் எதை எடுத்ததோ இந்த காத்துல இருந்து அதைத்தான் எடுத்து வளரும். வேப்ப மரம் வேப்ப மரத்தின் சத்தை தான் எடுக்கும். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய மனமும் சூரியன் எடுத்துக்கொண்டா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரோஜாப்பூண்டிய உணர்வு மனமும் ஒரு விஷசெடி உணர்வு ஒன்றோடு ஒன்று சந்தித்து மோதும் போது இதுல எது அளவுகோல் கூடுதோ, வேம்பில் 100%, ரோஜாப்பூ 10%, விஷச்செடியின் சத்து 3 சேர்த்து முடிந்தவொடனே அதுக்குதான் நாதங்களை பெற்றிருக்காரு. ஒரு மரம் என்பது ரிக், அந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய மனம் சாம இசை. இப்ப அந்த வேப்ப மரத்தை நுகர்ந்தவன ஓயின்னு வாங்கி வருது இசை. ரோஜாப்பு மரத்தை நுகர்ந்தவன ஆகாகான்னு சொல்லிவிட்டு நம்ம ஆனந்தப்படுறோம். ஒரு விஷச்செடியின் தன்மை நோண்ட உச்சி 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 உச்சுங்கிறோம். அப்போ அந்த இசைக்கு தக்க உச்சி உச்சுங்கிறது இழுக்கக்கூடிய சக்தி அதிகமாகுது, இது உந்தி தள்ளக்கூடிய சக்தி அதிகமாகுது. மனிதன் ஆகும்போது ஆகாங்கிற போது அதுவும் இழுக்கும் சக்தி வருது. இது ரெண்டும் விஷச்செடிகள் அந்த விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய மனத்தை எடுத்தோடனே உச்சி உச்சுங்கிற போது இந்த உணர்வை சேர்த்து சுழலும் தன்மைக்கு வருது. அந்த சுழலும் தன்மை வந்து வேம்பின் உணர்வு எப்படி சேர்க்குது, 3 ஒன்றாக எப்படி சேர்க்கும். இங்கே செடி கொடிகள் வளர்ச்சி பெறதுக்கு காரணம் என்ன, செடி கொடிகள் எப்படி மாறுது. உயிரணு தோன்றிய நிலையிலிருந்து மனிதனா வர வரையிலும் எத்தனை விதமான உணர்வுகள் எடுத்து இந்த உயிருக்கு தக்க உணர்வு எடுத்து ரூபங்கள் எப்படி மாறி வந்தது. செடி கொடிகளில் ரூபங்கள் எப்படி இருக்கு, கருவேப்பிலையா மாறுது. அப்ப கசப்பு, நல்ல மனம், அந்த அரிப்பு. ஆனா அரிப்பு அதிகமாகி போச்சுன்னா உள்ளுக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த கருவேப்பிலையை தேய்ச்சி பாருங்க, மை 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 மீன் அரிக்கும். அப்ப இதோட சேர்த்து போகும்போது அந்த ருசியின் தன்மை எப்படி உண்டாக்குறது, இது எல்லாம் காட்டுறாரு. ஒவ்வொரு செடி கொடிகள் எப்படி மாறுது, இதே மாதிரி 27 நட்சத்திரங்கள் எப்படி இயங்குது. அதை எடுத்து சூரியன் கவர்ந்து வரப்படும் போது நாம சூரியன் அந்த சூரியன் நடுமையா இருக்குது வரப்பு போகும்போது இதுக்கு பக்கத்தில் நம்ம பூமி இருந்தானா அது என்ன பண்ணுது, மற்ற கோள்கள் இருந்தா அது என்ன பண்ணுது. அப்படிங்கிற போது இந்த 27 நட்சத்திரங்களை தான் எடுத்து சாப்பாட்டுக்கு போகும்போது இடைவெளியில் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதின உடனே எப்படி அந்த பழியின்னு மின்னல் ஆகுது, அது ஆவியாக மாறி ஆவியாக மாற போகும்போது இந்த பழியின் மின்னலின் உணர்வை எடுத்துக்கொள்வது வெள்ளிக்கோள். இப்படியே காட்டுறாருங்க. இதுல விஷத்தின் தன்மை கேது எடுத்துக்கொள்ளும். 2 மோதி கருகிய உணர்வு நிச்சயத்துக்கு ராக எடுத்துக்கொள்ளும். இந்த மோதலில் வரக்கூடிய சப்தமும் இந்த வெளிச்சமும் சிவப்பு நிறமா மாறும். அந்த மாறும் உணர்வு அந்த அணுக்கள் வர்றது செவ்வாய்க்கோள் எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு காட்டுறாரு. செவ்வாய்க்கோள் எப்படி எடுத்துக்கொள்ளும். இதுல வரக்கூடிய ஆவின் தன்மை எடை கூடின உடனே சனிக்கோள் இந்த ஆவியப்புறம் எப்படி எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் சுற்றி சூரியன் அருகில் இருக்கிற புதன்கோள் எப்படி எடுத்துக்கொள்ளும், அது உலோகமா மாற்றுது.
அந்த உலோகத்தன்மை வந்தோடனே சூரியன் பக்கத்துல சூரியன் அதை எடுத்து பாதரசமா மாத்து. அந்த பாதரசத்தை வச்சு எப்படி தன் அருகில வர்றதெல்லாம் மோதி விஷயத்தை எப்படி பிரிக்குது. இத்தனை அதிசயங்களும் காட்டுறாரு. காட்டுக்கூட தான் கொண்டு போனாரு. ஆனா இத்தனை மலை உச்சியில வச்சு எதுவும் தடை இல்லாதபடி எல்லாம் காமிக்கிறார். என்னை காமிக்கன்னு சொல்லிடாதீங்க. நீங்க மட்டும் பார்த்தீங்க எங்களையும் காமிக்க. நீங்களும் அதை உணர்வுகளை பார்க்கலாம், பார்க்க முடியும். வரிசைப்படுத்தி வந்தீங்கன்னா பார்க்க முடியும். சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு அந்த இதை எடுத்த உடனே ஆள் மிதக்கிற மாதிரிச்சுன்னா ஐயோ எங்கேயோ போகும்போது இருக்கு அப்படின்ட்டு. சில பேருக்கு இந்த காட்சி தெரிஞ்சது, ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு தெரியும் சொன்னோன்னே அதான் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க. திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது, மேல மிதக்கிற மாதிரி போன உடனே சத்தம் போட்டிருக்கிறாரு. வீட்டமா பார்த்த உடனே திடீர்னு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சத்தம் போட்டோடனே அவர் மிதக்கிற மாதிரியே தெரியும், வெளிச்சம் வந்துருக்கு. இப்ப மேல போனா அப்படியே போயிடும் போடுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சோமன்னா என்ன சத்தம் போட்டு நான் மேல போயிடும் போடுக்கு நீ வரமாட்டோம் போடுங்க சத்தம் போட்டு அப்புறம் தப்புன்னு கீழே விட்டேன். இந்த மாதிரி சில பேர் இடத்துல ஆசை இருக்குது. அப்ப இந்த ஒண்ட பற்றும் அதிகமா இருக்குது. அதை எடுத்து வளர போகும்போது இப்படி ஒரு நிலை வருது. கிடைச்சும் கிடைக்காத நிலையும் பயத்தை தான் உண்டாக்குது. இந்த மாதிரி அந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகுதுங்கிற வகையில அது ஆவியாக மாற்றுது. இதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில நம்ம உடல்ல எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் நமது கருப்பையும் ஆண்களுக்குண்டான அந்த கருக்களை உருவாக்கும் பையும் அது தனித்தனியே எப்படி உண்டாகுது. இதே போல இந்த கரு முட்டைகளை உருவாக்கக்கூடிய தன்மையும் நாம இந்த பூமிக்கு உண்டு. அதனால அந்த பூமியில வரக்கூடிய உணர்வுகள் இன்றைக்கு எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு சூரியன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உயிரணுக்கள் நாம நுகர்ந்த உணர்வுலாம் ஜீவ அணுக்களாக மாற்றி இந்த உடலின் அணுப்புகளை ஜீவ அணுக்களை ஒன்றாக சேர்த்து உருவங்களை எப்படி மாற்றுவதுன்னு காட்டுறாரு. இதெல்லாம் தெரிந்து கொண்ட நிலைகள். இப்ப நாம் தெரிந்து கொண்ட பின் நாம் என்ன செய்யறா வரிசைப்படுத்தி எல்லாம் காட்டு. நாம் மனிதன் ஆன பின் இன்றைய உலகம் எப்படி இருளப் போகுது, அதுல தப்புறதுக்கு என்ன. முதல்ல சூரியனை பார்க்க சொன்னா முதல்ல எல்லாத்தையும் நான் சூரியனை தான் பார்க்க சொல்லியிருப்பேன். ஆனா அன்னைக்கு இந்த கதிர் இயக்கங்கள் ஜாஸ்தி வெளிப்படலைங்க. இங்க மனிதன் எல்லாம் கதிரியக்கங்கள் விட்டு சூரியனுக்கு போயாச்சு. அந்த கரும்பகுதிகள் கட்டிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம உடல் அந்த விஷத்தன்மை வந்துடும். அதான் சூரியனை மாற்றி விட்டது. அதே சமயத்தில் அன்னைக்கு 27 நட்சத்திரங்களும் அன்னைக்கு பார்க்கும்படி சொல்லியிருந்த ஆரம்பத்தில். அப்ப நேரடியாக எடுத்து நேரடியாக நான் எடுத்துக்கிறது உங்களுக்குள்ள பாய்ச்சுறது. நீங்க எண்ணி எடுக்க போகும்போது நான் எடுத்து அலைகளை அனுப்புனதுக்கு பாருங்க, இது எடுத்துக்கொண்டா உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. இது விட்டு போட்டு நீங்க நேரடியா பண்ணா மேல அழிப்பு வந்துடும், எதிர்நிலை அழிப்பு. அதனால முந்தைய நட்சத்திரங்களை பார்க்க சொன்ன உடனே நம்மளை விட்டு போட்டு சில பேர் என்ன செய்தாங்க, இங்க இந்த பவானியில் தான் நான் முந்தைய அது மாதிரி மேலாம் அரிப்பானது இல்லம்மா. நான் வெளியில போனோன்னு எல்லாத்துக்கும் அவங்க எடுத்தோன்னு போன உடனே நட்சத்திரங்களை எப்படி எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அரிப்பாய் போச்சு. ஏன்னா நான் சொன்னோம்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதை எடுத்து அந்த வீரியத்தை தனித்து உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட பதிவு செய்து இந்த உணர்வு எடுத்தோம்னா அது விளங்கியதை எடுத்து நீங்க எடுக்க முடியும். ஆமா, உங்களுக்கு தொல்லை கொடுக்காது. இப்படித்தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பல நோய்கள் இருந்தாலும் கூட நோய்களை பற்றி மாற்றி அந்த உணர்வு நமக்கு எடுத்து இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க அது மாற்றி போகும்னு சொல்ல போகும்போது இதன் வழி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் பாதிக்காது. சாமி தான் சொல்லிட்டாருல, இஸ்பிரானு குருதே நட்டு அவர் உடல் உள்ள நோயெல்லாம் போகணும்னா அது இங்க வந்துடும். தெரியாம மாட்டிக்க கூடாது. அதுக்குதான் நான் 1000 தடவை சொல்லுங்க. நாம எதை கேட்கிறோம் உடனே நாம சுத்தப்படுத்திக்கிறோம். நாம் சொன்ன முறைப்படி நம்ம சுத்தப்படுத்தி துணை நட்சத்திரத்தின் பெறுவேன் நீ பெறுவேன், இதைத்தான் நாம சொல்லணுமே தவிர அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நோயெல்லாம் குறைக்கணும் இயங்குனீங்கன்னா என்ன ஆகும்? அவர் நோய் தான் உங்களுக்குள்ள வரும்.
அது செய்யக்கூடாது. ஏன்னா இது ஒவ்வொரு நிமிஷத்துலயும் சில பேர் தெரியாம அவசரத்துல சொல்லியும் போடுறாங்க. அதுக்காக வேண்டி நான் அதை சொல்றேன். அது மாதிரி எடுக்கக்கூடாதுங்க இருக்காங்க. இப்போ நண்பன் மேல பாசமா இருக்குது, இப்ப திடீர்னு எதிர்பாராத ஆக்சிடென்ட் ஆகி போகுதுன்னு வச்சுங்க, ஒரு தெரிஞ்சவங்களுக்கு வந்தவங்க உடனே நினைச்சு இப்படி இருந்து நேற்று நல்ல மனுஷன் திடீர்னு செய்தானே இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு இதை மறந்துடுவாங்க. அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொருளை பிறதும் மறந்துடுவாங்க. இவங்க நேரடியா பார்த்து இப்ப இருக்குதே அப்படின்னு சொன்னா இந்த உணர்வு தான் வந்துடும். இதை நமக்குள் வராதபடி தடுத்து நிறுத்து பழகணும். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொருளும் கேட்கணும். உடனே என் ரத்த நாணங்களை கலக்கணும், என் உடல் உறுப்புகள் முழுதும் பண்ணணும், உடனே சுத்தப்படுத்திக்கணும். முதல்ல அந்த உணர்வு நம்மளை இயக்கிறாதபடி தடைப்பட்டிட்டு துணை நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் அவர் உடம்புல பட்டு அந்த வேதனையிலிருந்து நீங்கி நல்ல உணர்வு பெறக்கூடிய அந்த சக்தி பெறணும், அவர் பூர்ண குணம் கிடைக்கணும். இந்த உணர்வு சொன்னீங்கன்னா காதலை சொல்லி இந்த உணர்வு எப்பன்னு சாதாரணமானதல்ல. நீங்க இது மாதிரி சொல்லிட்டு காதலை கேட்ட உடனே அதை நுகர ஆரம்பிச்சாங்க, அதே உணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சுங்க. இதே மாதிரி நீங்க செய்து பாருங்க. அவங்க எவ்வளவு கடினமா இருந்தாலும் கூட ஒரு தரம் சொல்ல போகும்போது அவங்க நோய்களை நீக்கிறது உதவும். உங்களுக்கு அந்த சக்தி உண்டுன்னு சொல்லணும். தவறி போய் நீங்க அவர் சொல்றதை எடுத்து நீங்க வளர்த்துக்கிடக்கூடாது. உடனே ஆத்ம சுத்தி செய்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரும் அவர் உடல்ல படணும், ரத்த நாணங்களை கலக்கணும், அந்த வேதனை ஈடுபடணும், அந்த சக்தி பெறக்கூடிய நீ இது மாதிரி எடுங்க, நீங்க நல்லா போகும். இது சொல்லி பழகும். ஒரு பழக்கத்துக்கு வந்தாலும், ஏன்னா பிறருடைய சொல்ற கஷ்டங்களை நாம கேட்கிறோம், கேட்டோடனே நாம சோர்வடைகிறோம். அதே மாதிரி இதை எடுத்து நாம் சொன்னோம்னா அவங்க சோர்வை நீக்கணும். அந்த சக்தி தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா பழக்கம் இல்லாதனால நம்ம சாமி சொல்லிட்டாருன்ட்டு அவசரப்பட்டு சில இதுகளை சொல்றதுனால சில இதுகள் ஆயிப்போம். இதே மாதிரி நாம தியானத்தில் வந்தவங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துறதுடைய நிலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தியானம் எடுத்து தொழில் நஷ்டம்ங்கிற வார்த்தை இங்க வரக்கூடாது. அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெறணும், இந்த நாணங்களை கலக்க வேணும். கொஞ்ச நேரம் சிந்திச்சீங்கன்னா எதனால் அப்படிங்கிற ஞானம் வரும். அப்ப அதுல எந்த குறைபாடு இருந்த திருத்தி அமைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இது மாதிரி நஷ்டம் ஆகி போச்சு, நாளைக்கு என்ன செய்யறதுன்னு பலத்தை அங்க கொடுத்தோம்னா நாளைக்கு சிந்தனை வராதிங்க. தொழில் வகையிலும் நாம் வளரும் அப்படின்னாலும் கூட தொழில் சிறு நஷ்டமானாலும் நாம தியானத்துல இந்த மாதிரி வளர போகும்போது அந்த நஷ்டத்திற்கு நாம இந்த மாதிரி இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வலுவாகிடும். அதுதான் நம்ம இயக்கம். அதை மாற்றுறதுக்கு நாம எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் ஆத்ம சுத்தி செய்து பழகும். இது தூக்கி எரிஞ்சிடணும். காரணம், நாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேணுங்கிற போது இப்ப நாம கண்ல பாக்குறோம், நினைக்கிறோம், இது இழுத்து மூக்கணும் வந்து உயிரில பழுது. இதே கண்ணின் நினைவு அதை கவர்றோம், அந்த துணை நட்சத்திரத்தை உணர்வு. அதே கண்ணின் நினைவு அந்த கவர்ந்து இந்த உயிரில கொண்டு இணைக்கிறோம். அந்த இணைத்த உடனே அந்த வலு பெறுது. இப்ப நமக்குள்ள அவங்க சங்கடமானது வெறுப்பானது உணர்வுகள் நமக்குள்ள இங்க பதிவாயிருந்தாலும் இங்க தடைப்படுத்தணும், உள்ளுக்கு போகாம தடைப்படுத்தணும். முதல்ல அதை நிறுத்தி பழகணும். ஏன்னா அது நம்ம இயக்கிடக்கூடாது. சொல்றது உங்களுக்கு அர்த்தம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் நம்ம பெறவும் இங்க நிறுத்திடணும். அடுத்த நிமிடம் இந்த கண்ணின் நினைவே துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும். ஏன்னா நம்ம தியானத்தில் நினைச்சு எல்லா உறுப்புகளுடைய அணுக்களுக்கு அது பெற வேணும், பழக்கத்தை பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நேரங்கள்ல அதை எடுத்து தியானத்துல எல்லாம் வரிசைப்படுத்தி எல்லா உறுப்புகளுடைய அணுக்களுக்கு பெற வேண்டும் அளவு கொடுத்துடணும். சந்தர்ப்பத்தில் வரப்போகும்போது நம்ம உடலை எச்சரிக்கை பண்ணி துணை நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று ஈஸ்வரான் பூர்வ மத்தியில் எண்ணி அது வலு ஏற்றின பிற்பாடு உள்ளுக்கு போறதில்லை. ஏன்னா அவங்க வேதனை வெறுப்புங்கிறது பூராம வாலி, அது சக்தி வாய்ந்தது. அப்ப நம்ம உடலுக்குள்ள என்ன செய்ய இதை வென்றது துருவ நட்சத்திரம். அப்ப என்ன செய்யறோம், இவங்க மேல பெரியமா இருக்குமே வேதனை போறானே இதை இசைப்பட்டோம்னா அது நம்ம வலிமை கொண்டிருக்கும். அப்ப அந்த வேதனை நீக்கிய உணர்வு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் இசைப்பட்டோம், நம் உயிரிலே அது சேர்க்குது. அந்த உணர்வு என்ன செய்ய கிரிகை, நாம் இச்சா சக்தி இந்த உயிரை பட்டோன்னு அந்த உணர்வு முழுதுக்கும் பொழுது கிரிகை. அப்ப அவங்க எப்படி தீமையை நீக்கினார்களோ அகசியம்
அதே உணர்வுக்கு அந்த ஞானமாக நம்ம இயக்க ஞான சக்தி. அப்போ இந்த வேதனை உணர்வை நமக்குள் வராதபடி தடுக்கும். ஒரு பழக்கத்து வந்தாச்சுன்னா சரியா போ. நீ தையல் மிஷின் தைச்ச உடனே தச்சு பழகுன்னு ஜெர்லன்னு நம்மகிட்ட பேசிக்கிட்டே பாடுறாங்க. ஒரு பின்னல் ஆடை இப்ப கையில பின்றவங்களை பார்த்தா நம்மகிட்ட பேசிட்டே பின்றாங்க. நீங்க பார்த்து பின்னாலும் கூட ஒழுங்கா வர்றதில்லை. அதே மாதிரி நம்ம பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னா சர்வசாதாரணமானது, டக்குன்னு மாற்றிக்கலாம். அதனால அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருள் நாம் பெற வேண்டும் என்று உடனே என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும். இப்போ எனக்கு ஒருத்தர் கெடுதல் செய்தான், கண்ணில் பார்க்குறோம், அதை உணர்வு நுகர்ந்து இருக்கிறேன், அந்த இயக்கம் நினைச்சு ஜீவனுவான இடத்துல கலந்துருக்கு. அப்போ அவன் உணர்வு நமக்குள்ள இருக்க போகும்போது அமெரிக்கா எனக்கு துரோகம் பண்ணானே அப்படின்னு அவனை பற்றி என்றோம். அப்ப இது நினைச்சு உடனே அந்த உடல்ல பாய்ச்சி புறவோடு சாப்பிட முடியாம செய்யுது. இதே மாதிரி வாகனம் ஓட்டிட்டு போனான்னா அந்த வாகனத்தை ஓட்ட முடியாம தடைப்படுது, ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்க பார்க்கலாம், திடீர்னு நீங்க ஏதாவது வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலை செய்யறேன்னு வச்சுங்க, இப்போ உங்களுக்கு வேகாதவங்க ஏதாவது அங்க பேசினான்னு உங்களுக்கு ஞாபக சக்தி திடீர்னு மறையும். இன்னைக்கு அனுபவத்தில் சில இதுகளை பார்த்துக்கலாம். இது புறையென்ற நிலைகள். அப்ப அந்த ஞாபக சக்தி குறைஞ்சன்னு சிந்திக்கும் தன்மை இல்லாம போயிடும். அப்ப அந்த இடத்துல நஷ்டத்துக்கு உண்டாயிடும். தொழிலையும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இந்த இயக்கக்கூடிய இந்த உணர்வுல இருந்து அவங்க உணர்வு நம்ம உடல்ல இருக்கு. இதை வழிதான் அந்த இயக்கம் உள்ளுக்கு போய் சாப்பாடுல அந்த உணர்வுகள் அந்த சாப்பாடோட சேர்த்து உமிழ்நீராக மாறி சாப்பாடுல போகுது. அது சேர்த்து நம்ம உடலுக்குள்ள வந்தோடனே ரத்தமாக மாறும். அந்த ரத்தத்துக்குள்ளுக்க வெளியில அந்த இயக்கம் ஜீவனுவா மாறும் நம்ம ரத்தத்துல. அப்ப அந்த ஜீவனுவா மாறப்படும் போது அந்த உணர்ச்சிகளை தூண்டிதான் நமக்கு எண்ணமாகி அந்த உணர்வுக்கு அதை சாப்பிடணும், இப்படி இருக்குது, வலிக்குது அல்லது வேதனைப்படணும் நம்ம உணர முடிகின்றது. சொல்றது இப்ப நாம எப்ப உணர்றோம், அந்த ஜீவன்வா மாற்றும்போது அப்ப அதனுடைய மலங்கள் கெடுதலான உணர்வு என்றால் நல்ல முறையில் அனுபவிச்சாங்க. சமயத்தில் ஏமாந்துடக்கூடாது, செய்யணும். அப்படி அந்த மாதிரி நாம ஆத்மசுத்தி செய்துட்டோம்னா உடனே நாம அமெரிக்காவில் இருக்கிறவன் இயக்குது, அவன் உணர்வு கெடுதல் செய்த உணர்வு இருக்குது. அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் என் ரத்த நாணங்கள் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெறணும். இதே கண்ணில் செலுத்துறோம். நம்ம உடல்ல போச்சுன்னா அதுதான் வளரும். ஆனா அதை நினைச்சு இதை எடுத்து நம்ம இணைக்கிறோம். இதை பலவீனப்படுத்தும். நாம அதே உமிழ்நீரா எண்ணும் போது உமிழ்நீரா ரத்தமாக மாற்றி அதை உடனடியாகவே இதோட சேர்த்து இந்த அணுக்களுக்கு இதை மாற்றி அமைக்கும். அது மட்டுமல்ல, நாம் அவங்களை எண்ணும் போது கருவில் இருக்குமணி இங்க பதிவாக்குது, எலும்புக்குள்ளுக்கு ஊனா. இந்த பதிவான பின் இந்த மானிட்டர் என்ன செய்யுது, பதிவான இங்க படப்பட குணத்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கலைங்க. ஒரு அதிகமான ஆசை பணம் கிடைக்கும், நீங்க படப்படப்படாங்க. பயமானா நீங்க படப்படாங்க. சரக்கு எடுத்து அனுப்பிட்டு இருக்கிறோம், இப்ப நேரம் ஆகி போச்சுன்னா படப்படாது. சீக்கிரம் அனுப்பணும் அப்படின்னு கொஞ்சம் லேட் பண்ணானா சரி, இந்த உணர்வு உடனே படப்படப்படுது. அப்ப நம்ம சிந்தனை தெரிஞ்சு நம்ம கோவம் வர்றது பார்க்கல, இங்க இருக்குங்க படப்படன்னு. இந்த உணர்வு இங்க பதிவுக்கு தக்கவாறு அந்த இயக்கங்கள் காத்துல இருந்து இது இழுக்குங்க. அந்த இழுக்கிறதுக்கு அந்த இந்த கண் நினைவுகள், அந்த கண்ணின் நினைவு நாம் அதை எண்ணி இது ரெண்டும் கலந்து என்ன செய்து காத்துல இருந்து இது இழுக்கும். உனக்கு அனுப்பணுமே, நேரத்தில் அனுப்பணும், ரெண்டும் கவருது. ரெண்டும் கவர்ந்து இங்க பதிவாக்கப்படும் என்ன செய்ய இது இழுக்குது. இது இழுத்தவன நுகர்ந்து உயிரில போட்டவன் என்ன செய்ய நம்ம கலக்க உணர்வு வரும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகுதுங்களா? நம்ம சாதாரண நடைமுறையில் இருக்கிறதுல இத்தனை வித வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யறோம், இந்த பதிவை அந்த மாதிரி வந்தா கூட ஈஸ்வரா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரற்புன்னு அதை இயங்குறோம். இங்க ரெக்கார்ட் பண்றோம், ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்ப வேதனைப்பட்டதோ சரக்கு அனுப்பணும், இதை வாங்குறவங்களுக்கு நல்ல தைரியமும் நல்லா இருக்கணும், இவங்க நல்ல ஊக்கமா வேலை செய்யணும், இந்த பொருள் வாங்குறவங்களுக்கு பயன்படணும், இதை எடுத்தோன்னு நல்லதாகணும். இது எலக்ட்ரானிக். நீங்க இதை வேதனைப்பட்டு இந்த சரக்கு அனுப்பிச்சீங்கன்னா
அதே சரக்கு அவனை அறியாமலேயே தவறு செய்து கிளியும் அனுபவத்துல பார்க்கலாம். அவன் அறியாமே தவறு ஏதாவது ஒண்ணு செய்திடணும். அப்ப அந்த துணியினுடைய வலு இழந்துடுது. ஆனா இதை நீங்க இங்கிருந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அவனையும் காக்குது, நம்ம துணியை இருக்குது பேருமா உடம்புக்கு நல்லா வரும்.